ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, இன்றைக்கி எல்லோருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக அமேசானில் கார்டன் ப்ரெஷர் ஸ்ப்ரே வாங்கியிருந்தேன். கார்டன் வச்சுருக்கிற எல்லோருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் நான் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். நம்ம அதை கையில் ப்ரெஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். கையை வலி எடுத்துக்கும். குவான்டிட்டியும் அந்தளவுக்கு பிடிக்காது. ஒரு ஒரு 300 ml அப்படி தான் பிடிக்கும் இதில் வாட்டர் ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒரு செடி 2 செடி வச்சுருந்தா பரவாயில்ல. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். ஒரு 10 செடி கிட்ட வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரேயர் வச்சு அடிச்சுட்டு வந்துடும். நம்மளுக்கு கை வலி வந்துடும். அந்தளவுக்கு வாட்டரும் நம்மளுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா இது மல்டி பர்பஸ் தான். நிறைய விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கார்டனுக்கு மட்டும் கிடையாது. நம்ம ஏதாச்சும் விண்டோலாம் துடைக்கிறோம், எங்கேயாச்சும் நம்மளுக்கு தண்ணி கொஞ்சமாக யூஸ் பண்ணி துடைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது, வண்டியெல்லாம் கூட துடைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நான்லாம் நினைக்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக குவாலிட்டியாக வரும்னு சொல்லிட்டு. இந்த ப்ரைஸ்க்கு சூப்பரான குவாலிட்டிலே வந்திருக்கு. அமேசானில் இப்போ அவைலபிளாக இருக்குது. யாராச்சும் கார்டன் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுங்க. அதுவும் இது ப்ரெஷர் ஸ்ப்ரேயருங்கிறதுனால இன்னுமே ஈஸியாக இருக்கும். இது 2 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்குது. இதில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அழகாக க்ரிப்பாக கொடுத்துருக்காங்க. பிடிச்சிக்கிறதுக்கும் பிளாஸ்டிக் நார்மல் பிளாஸ்டிக்லாம் கிடையாது. மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கையில் பிடிச்சிட்ருக்கிறதே அந்தளவுக்கு தெரியல. வெயிட்டும் அந்தளவுக்கு கிடையாது. நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இது கம்பெனி பேர் ட்ரஸ்ட் பேஸ்கெட்னு சொல்லிட்டு இருக்குது. ஹெவி டியூட்டி ஸ்ப்ரேயர் பாருங்கள், அவங்களே சொல்லியிருக்காங்க. ஹெவி டியூட்டி ஸ்ப்ரேயர் 2 in 1 பர்பஸ் இதில் இருக்குது. நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது 2 மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். 2 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வாட்டர் நம்ம முக்கியமாக சேவ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் இதை வாங்கியிருக்கேன். அப்புறம் வாட்டரை ஃபில் பண்ணிடணும். ஜஸ்ட்டு பம்ப் பண்ணிவிட்டு மேலே ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னாலே வாட்டர் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மேலே அந்த நாபை திருவணும் அப்படின்னா 2 டைப்பாக தண்ணி நம்மளுக்கு ஸ்ப்ரே ஆகும். அதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் ஆசிட்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த கலருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மற்ற மீஷோவில், ஃப்ளிப்கார்ட்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. பட் அமேசானில் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இதை வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம பம்ப் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே உள்ளே இருக்கிற வாட்டர் நம்மளுக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். எப்போவுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் பம்ப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த நாப் இந்த மாதிரி இருக்கும். இது முன்னாடி இதில் தான் நம்மளுக்கு தண்ணி ஃப்ளோ ஆகும். ஸ்ப்ரேயர் இது நம்ம இந்த நாபை 2 டைப்பாக அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் மாதிரி நம்ம ஸ்ப்ரே ஆகிற மாதிரி ஆகும். இன்னொரு டைப் நல்லா கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம வாட்டர் ஊற்றுற மாதிரி நேராக நல்லா ஸ்ப்ரே ஆகும். ரொம்பவுமே சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு அதுக்கப்புறமா ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய கார்டனுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா இது ஓப்பன் பண்ணி பார்த்ததுலாம் உள்ளே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பம்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பழுப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நம்ம வாட்டர் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு பழுப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம அடிக்கடி கழட்டாதீங்க. மோஸ்ட்லி நம்ம ரொம்ப நாள் அழைச்சி அப்படின்னா மட்டும் ஓப்பன் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கார்டன் வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம சந்திக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக கீழெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி செடி ஃபுல்லாகவே நம்மளுக்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரேயர் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. செடி ஃபுல்லாகவே அழகாக நனைஞ்சிடுது. நம்ம தண்ணி தெளித்து விடும்போது தண்ணி கீழே வேஸ்ட்டாக போகும். பட் இந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் நம்ம அடிக்கும்போது அந்தளவுக்கு வாட்டர் வேஸ்ட் ஆகலை. இந்த மாதிரி வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பம்ப் பண்ணும்போது அதுக்கு ஈஸியாக இருக்கும் பம்ப் பண்ணி தண்ணி மேலே எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா போட்டு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மேலே இருக்கிற அந்த பம்பை பம்ப் பண்ணி விடுங்க. நல்லா பம்ப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இந்த அந்த பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே வாட்டர் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடுது. வாங்க, செடிகளுக்கும் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம்.
ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஸ்ப்ரேயரில் தண்ணி வருது. எல்லா இலையிலையுமே எல்லா செடி ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு படுறதுனால செடி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால நம்மளுக்கு அடிக்கடி தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஊற்றாம இந்த மாதிரி நம்ம மேலே செடிங்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விடும்போது செடிங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுவாங்க. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் காஞ்சு போயிட மாட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி செடிங்களாம் நிறைய வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரேயர் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற ஸ்ப்ரேயரை விட இந்த ஸ்ப்ரேயர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஒரு தடவை நம்ம இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம ரொம்ப நாளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இருக்கிற எல்லா செடிக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னாலே போதும். காலையிலையும் சாயந்தரமும் வந்து 2 வேளையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். செடிங்க வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இது பாருங்கள். இது வந்து இந்த நாபம் வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அது ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே ஆகும். நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரியே இருக்கும். 2 வழியில் வந்து இதுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் கார்டன் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படும். அமேசானில் அவைலபிளாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. மெசேஜ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.